நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்வு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிரம். தமிழகத்தில் திமுக உருவாக்கிய பல நலத்திட்டங்களை முடக்கியது அதிமுக. காணொலி மூலமான திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க எப்போதும் தயார். எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி உறுதி. திமுகவும் அதிமுகவும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் புகார். பத்து மாத திமுக ஆட்சியில் ஒரு முன்னேற்றம் கூட இல்லை. போடி தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அரசியல்வாதிகளால் ஏரி, குளங்கள் ஆக்கிரமிப்பு. சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம். மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் கட்சி பாஜக. மதுரையில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிமுக மற்றும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. சேலம் பிரச்சாரத்தில் அன்புமணி ராமதாஸ் புகார். மத்திய அரசின் திட்டங்களை தமிழக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு திமுக அரசு தடையாக உள்ளது. சென்னையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து நடிகை குஷ்பு பிரச்சாரம். ஏழைகள் பசியால் வாடக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். சென்னையில் 45வது புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு துறை வல்லுநர்களுக்கு கருணாநிதி பொற்கிழி விருது வழங்கி கௌரவிப்பு. செம்மொழி தமிழின் சிறப்புகளை உலகெங்கும் கொண்டு செல்ல நடவடிக்கை. பபாசி புத்தக காட்சி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தமிழகத்தில் 3 பல் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவிர அனைத்து மருத்துவ இடங்களும் நிரம்பின. மருத்துவ கல்வி இயக்ககம் தகவல். பீப் பாடல் விவகாரத்தில் நடிகர் சிம்புவுக்கு எதிரான வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சீமை கருவேல மரங்களை அகற்ற நிதி ஒதுக்க மத்திய அரசு மறுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். நாடு முழுவதும் கொரோனா குறைந்து வருவதால் கட்டுப்பாடுகளை கைவிடுவது பலனளிக்கும். அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய சுகாதார செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி.